அது இப்படிதான் செய்தாலும் சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். கூட்டத்தில் ஒரு கதைக்கு ஒரு முடிவு எடுக்கும். ஆனால் நான் சொன்னது என்ன சொன்னால் இன்னும் கொஞ்சம் அங்கீகாரம் இதெல்லாம் போகுது. நீங்கள் பாருங்க சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு மட்டுமல்ல, எங்கும் பாதிப்புகள் அதிகம், மிக அதிகம். இந்த நேரம் நந்திக்கடல் பாலத்தை மூடி இப்போது நாங்கள் வெள்ளத்துக்காக நிற்கிறோம். பாலத்தை மூடி வெள்ளமாக காட்சியளிக்கின்றது. இந்த நிலையில் போக்குவரத்துக்கு மக்கள் அவதிப்படுகின்றார்கள். நடந்து போகிற மக்கள் கூட அவதிப்படுகின்றார்கள். அப்படியே போக்குவரத்துகள் தடைப்படுமோ என்ற நிலையில் மக்களுடைய கருத்துக்கள் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் தங்களுடைய அந்த பாதிப்புகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் மேலதிக அரசாங்க அதிபர் அவர்களோடும் கடல் தொழில் திணைக்கள பணிப்பாளர் அவர்களோடும் நான் தொடர்பு கொண்டு கதைத்தேன். இன்று பிற்பகல் 3 மணியளவில் மாவட்ட செயலகத்தில் ஒரு கூட்டம் கூடுவதாகவும்
அந்த கூட்டம் கூடிய தாங்கள் இதே நிலைமையில் இருந்தால் இந்த கண்ணீர் பாய்வதற்குரிய மாதிரியான ஒழுங்கு, அதாவது இந்த நந்திக்கடல் மோத்துவாரத்தில் புத்திவிடப்படும் என்ற தகவலை அவர்கள் தெரிவித்தார்கள். அதுவரை நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம். அது ஒரு பக்கம் இருக்க, இந்த பாலமானது எத்தனையோ தடவை நாங்கள் சொல்லிவிட்டோம். இந்த வந்த அரசாங்கங்கள் இந்த பாலத்தை போட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கவில்லை. தென்னிலங்கை பகுதியில் இப்படி ஒரு பாலம் இருந்தால் ஏற்கனவே போடப்பட்டிருக்கும். ஆனால் இது வடக்கு கிழக்கு, நான் ஏற்கனவே கூட சொல்லியிருந்தேன், இந்த பாலம் கூட எங்களுடைய தமிழர்களுடைய இடத்தில் இருப்பதால் இது கூட பாதிக்கப்படுகின்றது என்று. அப்படியான நிலைமை மாற வேண்டும். நிச்சயமாக இது சம்பந்தமாக நான் பாராளுமன்றத்தில் கதைப்பேன். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.